பயங்கரமாக கிராக் ஆகிருக்கு. ஷிட், டிஸ்பிளே ஐயோ கையோட வந்துருச்சு ப்ரோ. ஸோ என்ன தான் உடஞ்சிருந்தாலும் உங்களால் இந்த வாட்சை வந்து அசஸ் பண்ண முடியும். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சோட்டு விலாக்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் கவர் பிக்லேயே பார்த்துருப்பீங்க, என்னோட ஆப்பிள் வாட்ச் வந்து ப்ரோக் ஆயிருந்துச்சு. பட் வந்து ஸ்டில் வந்து ப்ரோக் ஆகலை. அது வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிரேக் பண்ண போகிறோம். வாட் ஐ மீன், நாங்கள் வந்து ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்காக இப்போ நாங்கள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம். என்னோட ரூமில் வந்து லைட்டிங் சரியில்லை. ஸோ அதனால் அவுட்டோரில் போய் இந்த விலாகை ஷூட் பண்ணலான்னு. அது எதனால், அதாவது நல்லா இருக்கிற வாட்சை எதனால் நான் பிரேக் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அதை வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபைனலி நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் இந்த ஆப்பிள் வாட்சை வந்து நம்ம ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃப்ளோரில் இல்லை எங்கேயோ, அதாவது எந்த அளவுக்கு இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் சர்வே பண்ணுதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வாட்சை வந்து நான் ட்ராப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில், அதாவது இதில் எத்தனை டைப் இருக்குது, அதோட இது ப்ரைஸிங் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்பிள் வாட்சில் வந்து உங்களுக்கு 4 டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து அலுமினியம், அதோட பாடி எல்லாமே உங்களுக்கு வந்து அலுமினியத்தில் மேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, அதே சமயம் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகும் அதிகமாக. ஸோ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகும் அதில் விசிபிள் ஆகும். அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச். ஓகேவா, இது வந்து செகண்ட் டைப். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 நான் வாங்கினது. இதில் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பாடி ப்ளஸ் வந்து அந்த ஸ்ட்ராப் ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால உங்களுக்கு வெயிட் ஹெவியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து உடையாது, ப்ளஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராட்ச் ஆகாது. தேர்ட் ஒன் டைட்டானியம். இது வந்து வெயிட் சுத்தமாக கிடையாது, ஆனால் உங்களுக்கு டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து சுத்தமாக வெயிட்டே இதில் இருக்காது, ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா செராமிக். அதோட பாடி ஃபுல்லாகவே செராமிக்கில் செஞ்சது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகுது. அதே சமயம் உங்களுக்கு வெயிட் ஹெவி, அதே சமயம் டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். 1 lakh கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த வாட்ச் வருது. ஸோ இதான் இந்த 4 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வாட்சை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அதில் ஏற்கனவே டேமேஜ் இருக்கா என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள். ஸோ இது எந்த ஒரு ஸ்க்ராட்ச், அந்தளவுக்கு எந்த ஸ்க்ராட்ச் கிடையாது. ஸோ இங்கேயும் இது டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஓகேவா, அந்த டிஸ்பிளேலையும் பாருங்கள், நல்லா ஸ்க்ராட்ச்மே இல்லை. அண்ட் தி ஸ்ட்ராப் ஆல்சோ. எந்த ஸ்க்ராட்ச் எந்த ஒரு டென்ட்டுமே இல்லை. பட் வந்து இப்போ நம்ம அதை உடைக்க போகிறோம். உடச்சி தெறிக்க விட போகிறோம். கழுதை பிடிச்சி முடுக்கல மாறினடா சிக்கிட்டு. இவன் நான் எப்படி தப்பிக்க போகிறோம்? ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த வாட்சை பற்றி இவ்வளோ டீட்டெயில் சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்காக உடைக்க போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதே நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போச்சுறானே. நல்லா தானடா போய்க்கிருந்தேன் நான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ட்ரீல, ஓகேவா, அந்த ட்ரீல நம்ம ஜஸ்ட் ஹிட் பண்ணி அந்த பாடி ப்ளஸ் டிஸ்பிளே எல்லாத்தையும் ஹிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ப்ரோக் ஆகுதா இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் எப்படி சர்வே ஆகுதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. கை வலிக்குது. இந்த பாடியிலே அடிச்சிடுவோம். ஓகே. இவங்க செவந்திருச்சு அடித்த ஃபோர்ஸ்க்கு. பட் வந்து ஸ்க்ராட்ச் இருக்கா, டிஸ்பிளே எல்லாம் ஒர்க் ஆகுது, ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை இதில். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குல்ல. ஸோ அட்லீஸ்ட் நான் ஹிட் பண்ண இந்த பாருங்க, இது 2வது தடவையும் நான் ட்ரை பண்ணுறேன். கை தான் வலிக்குது. பட் டிஸ்பிளே எதுவும் ஆகிடுச்சான்னு பார்த்தா ஆயிடுச்சா இல்லை, ஃபேஸ், வாட்சோட ஃபேஸ் தான் மாறி இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம், கை ரொம்ப வலிக்கிறனால இதை வந்து நம்ம கலட்டிட்டு இனிமேல் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அடிச்சு என் கை தான் செவந்துருச்சு. ஸோ இது பாடியிலே அடித்தா வேணால் மறுபடியும் ஒரு தடவை டேப். ஓகேவா, சி உள்ளே வந்து அடித்த அடியில் உள்ளே வந்து அந்த உட்டுலாம் அந்த ஸ்பீக்கருக்குள்ளே போயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து இது வந்து சர்வே பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு முடிஞ்சு, செகண்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்களே பாருங்கள், அதாவது ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ வந்து அது இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்ட்ராப் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு அதை ஃபுல்லாக. ஓகேவா, இவன் நான் எப்படி தப்பிக்க போகிறோம்? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இருக்கனால இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இந்த ட்ரீல விட்டு வேகமாக அடிக்க போகிறோம். அதில் எதுவும் உடையுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக அங்கே தான் போகிறோம். ஆனால் அங்கே எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உடஞ்சிரும். ஸோ அதனால நம்ம இங்கே வச்சு கொஞ்சம் நேரம் இதை ஃபன் பண்ணுவோம். ஓகே, ரெடி? நோ
மொரட்டடி. பயங்கரமான ஒரு ஸ்மாஷ். பட் வந்து ஸ்டில் எதுவும் ஆகலை. ஜஸ்ட் டஸ்ட். ஸோ இது வேற கேவர மாதிரி தெரியல. இது ஆப்பிள் வாட்சே நினச்சிருக்கோம். ஏன்டா என்னோட மதிப்பை போய் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரீலையும் காமிக்கிறியானே. ஸோ படைக்கலடி இப்போ இந்த பக்கம் வா, இப்படி வா. ஸோ இதோட மெயின் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்களோட அந்த ஸ்டீல் அந்த போஸ்ட்டில் தான். ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேகமாக ஹிட் பண்ண போகிறோம். அதுலேயும் உடையிலனா தென் ட்ராப் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ வாங்க. இங்கே தான் நம்ம இதை வந்து வேகமாக ஹிட் பண்ண போகிறோம். ரெடி? ஸ்க்ராட்சு, அட்லீஸ்ட் ஸ்க்ராட்ச். நோ. கையில் அடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ட்ராப் டெஸ்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் நான் என்ன பண்ண போகிறேன், மேலேருந்து ட்ராப் பண்ண போகிறது இல்லை. அதாவது இந்த வாட்ச் இங்கேருந்து நான் த்ரோ பண்ண போகிறேன். ஸோ அதில் பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்தது ஃபைனல் டெஸ்ட் வந்து தான் நம்ம ட்ராப். ஓகேவா, ஒவ்வொரு கொஞ்சம் ஃபீட் ஹைட்லேருந்து போகிறோம். அதுக்கு இப்போது இந்த த்ரோலேயே இது வந்து பிரேக் ஆகுதாங்கிறது வந்து எனக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா இது வந்து ஃப்ளோரு. ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். செட்டு விளையாட ஒரு விளையாட்டாடா. விளையாட்டு தான், நல்ல விளையாட்டு. ஆவியாயிரும்டா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். ஓகே, பாருங்க போட்டோ. வாட்சே கிடையாது இதெல்லாம். த்ரோ பண்ணுவோம். ஓகே, எடுக்கவே இல்லை. ஷிட், சொல்லி முடிக்கல, உடஞ்சிருச்சு. ஓ மை காட், பயங்கரமான கிராக். பட் டிஸ்பிளே எதுவும் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ராங் பாஸ்வேர்டுங்கிறனால 1 மினிட் வெயிட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டை போட்டுட்டேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஷிட், என் வாய்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்வெட் ஆகி நிற்கிறேன். ஸோ வந்து இந்த இதில் வந்து நான் 2 டைம்ஸ் நான் போட்டேன். செகண்ட் டைம் வந்து இது பிரேக் ஆகிடுச்சு. எதுவுமே இல்லை. ஓகேவா, நீங்கள் பாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0 ஸ்க்ராட்ச். ஏன்னா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால என்னத்தான் இருந்தாலும் இது வந்து டிஸ்பிளே இல்லை. என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம டிஸ்பிளே வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நோ இஷ்யூ. இப்போ நம்ம வந்து இந்த பாடி ஒன்றும் எந்த ஸ்க்ராட்ச் எந்த டென்ட்டுமே இல்லை. ஸோ அதனால் வாட்சை வந்து நம்ம ஃப்ளோரில் ட்ராப் டெஸ்ட் உடையதான் என்னன்னு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம என்னங்கிற ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர்லேருந்து ஒரு 2 ஃபீட் ஹைட்டில் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். திங்க் ஆனால் கிளாஸ் வந்து பயங்கரமாக இன்னும் மேலே ப்ரோக் ஆகுது. பாடி வந்து இந்த இது உழுவுற மாதிரி தான் பார்த்தேன். இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து தூளாக கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஹைட்டில் போடக்குள்ள. பட் நோ இஷ்யூ, நம்ம வந்து ஸ்டில் ட்ரை பண்ணுவோம். ஓகே, சேம் டச் எல்லாமே ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, வாட்ச் ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்பிளேவோட கலர் வந்து கொஞ்சம் போன மாதிரி இருக்குல்ல. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர் போயிட்டு, பட் வந்து ஒர்க் ஆகுது. டச் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், என்னால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இந்த இடத்துலையும் ஈவன் நவுறுது. அந்த ப்ரோக்கான இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் நான் வாட்ச் நவுத்துறேன், எல்லாமே நவுறுது. டச் ஒர்க் ஆகுது. பட் டிஸ்பிளே இந்த இடத்துல பயங்கரமாக கிராக் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா, இந்த ஹைட்லேருந்து நான் போட போகிறேன். ஹோலி ஷிட், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அந்த டிஸ்பிளே இல்லாமல் அந்த உள்ள இது அந்த ஓட்டையாக இருக்குது பாருங்க. அங்கே நான் அப்படி ஸ்வைப் பண்ணக்குள்ள என் கையில் அந்த கிளாஸோட பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் கையில் ஒட்டிக்கிட்டு வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் பாடி எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஓகேவா, பாடி அப்படியே இருக்குது. பேக் சைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே ப்ரோக் ஆகலை. டிஸ்பிளே ஐயோ கையோட வந்துருச்சு ப்ரோ. ஓ மை காட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கையாலே உரிச்சு எடுத்துடலாம் போல். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட அந்த கலரில் போயிடுச்சு பாருங்கள். பட் ஸ்டில் டச் வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸோ ஸ்டில் வந்து டச் வந்து ஒர்க் ஆகுது. அது கண்ட்ரோல் சென்டர் ஓகே, நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓகே. ஸோ மெனு எல்லாமே இந்த பாருங்கள், இந்த உடஞ்சிருக்குல இந்த இடம் ஃபுல் இடம். ஐ மீன் இங்கே டிஸ்பிளேவே இல்லை, பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் வேறு லெவலில். ஸோ என்ன தான் உடஞ்சிருந்தாலும் உங்களால் இந்த வாட்சை வந்து அசஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல இப்போ ஒரு இதை வச்சுட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுது. ஸோ வேறு லெவல்.
ஸோ நான் ஆல்மோஸ்ட் என் ஹைட்லேருந்து இதை ட்ராப் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெஞ்ச் மேலே ஏறி நின்று நான் ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறேன். டேரெக்டாக டிஸ்பிளே அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, டிஸ்பிளே காலி. ஓ மை காட். ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கே தெரியுது ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே இந்த இடத்துலலாம் டிஸ்பிளேவே இல்லை. நமக்குன்னா அமுகுது உள்ள டிஸ்பிளே வந்து ப்ரோக் ஆகுது. இந்த இடத்துல ஃபுல் பிளாக் அவுட்டுங்க. பட் டச் ஒர்க் ஆகுது. ஐ கேன் ஃபீல் லைக் வைப்ரேட் ஆகுது. தென் சவுண்ட் கேட்குது. சின்ன ஒரு டென்ட்டும் கிடையாது பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன 4 டைப்பில் எந்த ஆப்பிள் வாட்ச் வாங்கினாலுமே உங்களுக்கு சேம் டிஸ்பிளே, பாடி தான் வந்து உங்களுக்கு மாறும். ஆனால் ஸ்டெயின்லெஸ் வந்து இதில் வந்து கிங்குன்னு சொல்லலாம். பயங்கரமாக சர்வே ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கா? இல்லை பேக் சைட் பாருங்கள். இல்லை, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பிடிச்ச ப்ராடக்டை இப்படி பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்ட்ராய்ட் இன் செகண்ட்ஸ் இல்லை, டிஸ்ட்ராய்ட் இன் மினிட்ஸ். தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்லை பாட்டி? இருந்துச்சு. எப்போ மதிப்பனா நான் ஏன்டா என்ன போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்குது. இதுக்கு மேலேயும் உடையிலன்னா நம்ம என்ன பண்ணுறது? இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்பா. ஓகே ஓகே. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு மேலே நான் இதை ட்ராப் டெஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம மனசும் கிடையாது. ஸோ வாங்க, நான் எதனால் இந்த ட்ராப் பண்ணேன், எதனால் இந்த வாட்சை நான் உடச்சேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே மாஸ்டர், நெக்ஸ்ட் ரெஸ்ட். ஸோ ஃபைனலி இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 5, அதாவது எல்லா ட்ராப் டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனையும் ப்ரோக் பண்ணியாச்சு. இதே அலுமினியம் பாடியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஐம் டேம் ஷூர் இதோட பாடி அட்லீஸ்ட் பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கும், இல்லை ஒரு டென்ட் ஆகியிருக்கும், இல்லைனா ப்ரோக் கூட ஆகியிருக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாருங்கள் பயங்கரமாக சர்வே பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஓகே. இந்த 60,000 வாங்கி எதுக்காக இந்த ட்ராப் டெஸ்ட், அந்த ஒரு டவுட் உங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கா? அதானே. என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு எந்த ஒரு ஆப்பிள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கக்குள்ள அவங்களே உங்களுக்கு ஆன்லைனோ இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே வாங்கக்குள்ள அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆப்பிள் கேர் ப்ளஸ். நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், இல்லைனா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் என்னோட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் நான் ஆப்பிள் வாட்ச்க்கு மட்டும்தான் நான் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ்ங்கிறத அப்ளை பண்ணியிருந்தேன். அது என்னங்கிற உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஆப்பிள் கேர் ப்ளஸ். இதோட எக்ஸ்பைரி ஆகுறது பார்த்தீங்கன்னா 1 February 2022. இதுக்கு நான் உடச்சதுக்கு ரீசன் இதான் ஒரு காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆப்பிள் கேர் ப்ளஸை பற்றி. இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதாவது உங்களுக்கு 1 year மேனுஃபேக்சர் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அது அல்லாமல் நீங்கள் 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி தான் ஆப்பிள் கேர் ப்ளஸ். இது என்னென்னா, நீங்கள் 2 yearsக்கு 2 times வந்து நீங்கள் ஆக்சிடென்டலாக டேமேஜ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு புது யூனிட், உங்களுக்கு வந்து ஒரு புது ஆப்பிள் ப்ராடக்ட்டே உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. பட் அதுக்காக நீங்கள் ஜஸ்ட் மினிமல் அமௌண்ட் பே பண்ணணும். ப்ராடக்ட் வாங்கக்குள்ள இந்த ஆப்பிள் கேரோட ப்ரைஸ் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 dirhams. ஸோ நான் 4,400 நான் பே பண்ணியிருக்கேன். எனக்கு 2 years எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தெரியுது நான் எதனால் இந்த ஆப்பிள் வாட்சை வந்து நான் உடச்சேன்னு. ஏன்னா என்னோட ஆப்பிள் வாட்சில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 89 இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மைன்யூட்டான ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. ஃபஸ்ட் இது 22 months ஓல்டு இந்த வாட்ச். இப்போ நான் கொடுத்து வாங்கினோம்னா எனக்கு ஒரு நியூ வாட்ச் ப்ளஸ் அந்த 100% பேட்டரி எல்லாமே புதுசாக இருக்கும்ல, அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் உடச்சேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நியர்பையில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர் இல்லை ஆப்பிள் ப்ரீமியம் ரீசெல்லர் இங்கே இருக்கும்ல, ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் யூனிட்டுக்காக அப்ளை பண்ண போகிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த பாலிசியில் அதான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கங்கிறத உங்களுக்கு அந்த ஸ்டோரில் போயிட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. நான் வீடியோவை கட் பண்ணுறேன்.